வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன்னுடைய விதி மாறும் நேரம் இந்த கந்தன் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது. அதுவும் ஒரு ஆண் நடத்தி கொடுக்க போகிறார் என்று சொன்னால் என் பிள்ளை, அதை நீ நம்பாமல் சென்று விடுவாயா? இந்த வாழ்க்கை உனக்காக இப்பொழுது உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள். கந்தன் இருக்கும் பொழுது இனி எதை பற்றிய பயமும் உனக்கு வேண்டாம். உன் அப்பன் நான் இருந்து நடத்துகின்ற விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்கான காலம் இது. எப்பொழுதும் நீ விரும்புகின்ற விஷயம் இது. உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் மாற்றம் இது. இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்காதே. இந்த கந்தன் நான் உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு நேரங்களிலும் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க நீ எதையும் தொலைத்து விடாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகும். உன்னால் முடியும் முடியாது என்று எதையும் கைவிட்டு விடாதே. வாழ்க்கை உனக்கு சாதகமான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்க வருகின்ற இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் தொலைக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் கந்தனின் அன்பு உனக்கு மாற்றத்தை நடத்தும் என்பதனை நீ நம்பு. உன் அப்பன் நான் உனக்கு சொல்லித்தரும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ பழகு. கந்தனின் அன்போடும் அருளோடும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடத்தப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை ஒவ்வொரு தருணங்களையும் ஒவ்வொரு விதமாக இங்கு ஒவ்வொருவருக்கும் சொல்லி கொண்டிருக்கின்றது. உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது நிலுவையில் இருக்கிறது. இதனை என் குழந்தை நீ சரியாக பெற வேண்டும் என்றால் சரியான முறையில் இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாக அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை தயார்படுத்து. உன்னுடைய வேண்டுதல்களும் உன்னுடைய விருப்பங்களும் தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு நிறைவேற காத்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எதற்குமே நீ தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உண்மைகள் பல மறைந்து கிடக்கிறது. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நன்மைகள் பல மறைந்து கிடக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உன்னை நான் அவ்வளவு எளிதாக வெல்லாமும் கைவிட்டு விட மாட்டேன். உனக்கு நடக்கும் எந்த ஒரு மாற்றத்தையும் நான் உனக்கு கிடைக்க விடாமல் நிச்சயமாக தடுப்பவர்களை விட்டுவிட மாட்டேன். எது நடந்தாலும் என் பிள்ளையினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் முழுக்க முழுக்க தெய்வத்தை நாடியதாக இருக்கிறது. அப்பன் கந்தனின் நாமத்தை சொல்லும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நன்மதிப்பை பெறாமல் போக மாட்டாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். தேவையில்லாத விஷயங்களினாலும் தேவையில்லாத வார்த்தைகளினாலும் உன் மனதை காயப்படுத்தியவர்களுக்கு நிச்சயமாக அது போன்ற ஒரு சம்பவம் நடக்கும். செய்த பாவம் இங்கு யாரையும் விட்டுவிடாது. அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்தான் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய எதிரியாக மாறப்போகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையை, பாவம் செய்தவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்களே கந்தா, நல்லது செய்ய நினைக்கின்ற எனக்கு ஏன் கஷ்டம் வருகிறது என்று நீ கேட்கிறாய் அல்லவா? நிச்சயமாக இது நீ தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மாறுதல்களும் ஒவ்வொரு புரிதல்களும் வந்து கொண்டுதான் இருக்கும். உன்னை சுற்றி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரிவர முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ தயங்கக்கூடாது. எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் இதையெல்லாமும் யோசித்து என் பிள்ளை இனிமேலும் நீ வருந்தக்கூடாது. காலத்தின் அருமை கருதி
என் பிள்ளை எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் வெற்றியை தொட நீ முன்னே வந்து கொண்டே இரு. உனக்கான மாற்றம் இனி ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ ஆச்சரியமாக உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்பதனை நாம் நிலைநிறுத்தி வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். எப்பொழுதுமே என் பிள்ளை, நீ யோசிக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நினைத்து மனம் கலங்காதே. நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் தெய்வம் முன் நிற்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். தெய்வம் இருக்குமிடம் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் பிறப்பிடம். உன்னை தேடி வரும் நம்பிக்கையின் உச்சம். உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியாகவே உன் முன்னால் நிறுத்துகின்ற மாற்றம் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நொடியிலும் என் பிள்ளை, இனி உன் வாழ்க்கையை நீ ஒருபோதும் இழக்க வேண்டாம். நான் சொல்லச் சொல்ல எல்லா வெற்றியும் உன்னை தேடி வரும். கந்தனின் அருளோடு இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை நிலைத்திருக்கச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உன்னுடைய நல்ல சிந்தனைகளுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும். இதற்கு மேலும் காலம் தாழ்த்தாதே. இதற்கு மேலும் எதையும் விட்டுவிட்டு வேடிக்கை பார்க்காதே. நமக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதையே உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நமக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நாளும் இனி உனக்கு மாற்றத்தின் உச்சத்தை நான் நிச்சயமாக என்னவென்று காண்பித்து கொடுப்பேன். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு முறையும் உனக்கு நடக்கும் தீமைகளை இந்த கந்தன் நான் வேறறுத்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நாளும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாமும் நினைத்து இனிமேலும் நீ கலங்கிக் கொண்டிருக்காது. கந்தன் இருக்கும் பொழுது இனி என் பிள்ளைக்கு பதற்றம் தேவையில்லை. கந்தன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் இனி எல்லாமுமே உனக்கு சரியாகத்தான் நடக்கும். என் குழந்தையே, திருச்செந்தூர் முருகனை தேடி வரும் என் பிள்ளை எப்பொழுதும் தன் மனதில் சொல்கின்ற ஒரு வார்த்தை, ஓம் சரவண பவ என்றும் வேலும் மயிலும் துணை என்றும் என் பிள்ளை மனதார சொல்லிக்கொண்டு என் முன்னால் வந்து நிற்கிறாய் அல்லவா? அப்படி நீ நிற்கும் அந்த காலம் முழுக்க இனி உன்னோடு உன்னை துணையிருந்து நன் மதிப்போடு உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. பேரதிர்ஷ்டத்தை என் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்ற கந்தன் முடிவெடுத்து விட்டேன். உனக்கான நேரத்தை உன் வசமாக்க வேண்டும் என்று அப்பன் நான் முடிவெடுத்து விட்டேன். அப்படி இருக்கும் பொழுது இனி எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை எதை பற்றியும் நீ சிந்திக்கவே வேண்டாம். எதையும் எண்ணம் கொண்டு என் பிள்ளை நீ தொலைக்கவும் வேண்டாம். இன்றோடு உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை விட்டு விலகி அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக கண்கூடாக காணத்தான் போகின்றாய். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திராத பல அதிசயங்களை இந்த வாழ்க்கை நமக்கு நடத்தி கொடுக்க துணிந்து விட்டது என்றால் இனி எப்பொழுதுமே உனக்கு வெற்றி உச்சம். நீ யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ இந்த வாழ்க்கையின் மாற்றத்தின் உச்சத்தை நிச்சயமாக காண்பாய் என்பதனை மறந்து விடாது. நல்லதே நடக்கும்படி இனி உனக்கு நான் இருப்பது உன்னாலே நம்ப முடியாத அளவிற்கு பல நல்ல நேரத்தை உனக்கென உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாது. உனக்கான தேவைகளை என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்லது நடக்க என்றும் நான் உனக்கு கைதூக்கிவிட தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ விட்டு விடாதே. மகிழ்ச்சியோடு இரு. கந்தன் சொல்லச் சொல்ல இன்று உன் வாழ்க்கையில் திருவோணம் நட்சத்திரத்திற்கு உகந்தவரான பெருமாளின் ஆசியோடு உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நாம் நம்புகின்ற விஷயங்கள்தான் நம் வாழ்க்கையாக மாறும். அவர் வரவில்லை என்றாலும் இந்த கந்தன் உன் முன்னால் நிச்சயமாக வந்து நிற்பேன். உனக்கான ஒவ்வொரு மாற்றத்தையும் அப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கே என்றும் என்றென்றும் நான் வருவது இனி உன்னை
நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. நல்வழிப்படுத்த எப்பொழுதும் உனக்கான அதிர்ஷ்டத்தை இந்த வாழ்க்கை நிறைவாக உன்னிடம் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்நாளும் கந்தன் துணை இருக்க உனக்கு என்ன கவலை? வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.